ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த குட்டி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் ஸ்டோரி தாங்க. பார்ட் 18. கதையோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூண்டு கிளி. கதை இப்போ நம்ம பார்க்கலாமா? காட்டில் வேட்டையாடிய வேடம் ஒருத்தன் ஒரு அழகான கிளியை பிடிச்சு வளர்த்துட்டு வந்தாருங்க. அதை கொல்றதுக்கு அவருக்கு மனசே வரலைங்க. நேராகவே அரண்மனைக்கு வந்து அங்கே அழகான கிளியை அரசனுக்கு பரிசாக கொடுத்துட்டு போனாருங்க. அந்த அழகான கிளி அரசனை ரொம்பவே கவர்ந்து போச்சு. அதுக்குன்னு வெள்ளியிலேயே ஒரு கூண்டு செய்ய சொல்லி அதில் அந்த கிளியை வச்சு வளர்த்துட்டு வந்தார். அரசிக்கும் அந்த கிளி ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இருவருமே சேர்ந்துட்டு அந்த கிளிக்கு நல்ல நாமாக்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அதாவது கடவுளோட பெயர்களையும் அதனுடைய நாமங்களையும் சொல்லி கொடுத்தாங்க. ரங்கா ரங்கா, ராமா ராமா, சிவ சிவா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட நாமாக்களெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து அதை அழகாக உச்சரிப்பதை பார்த்து அரசனும் அரசியும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதனால் 2 பேரும் போட்டி போட்டுட்டு அந்த கிளிக்கு எல்லா பழங்களையும் இனிப்பான தின்பண்டங்களையும் ஆசையாக ஊட்டி வளர்த்து வந்தாங்க. அந்த கிளியும் நல்லா கொழுன்னு வளர்ந்து வந்துச்சு. அப்போது தான் தெனாலிராமன் தன்னோட பூஜையை முடிச்சுட்டு அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாருங்க. அங்கே வந்தவர் பறந்து திரிஞ்சு இந்த கிளியை பிடிச்சி இப்படி கூண்டில் அடைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டார். எங்கும் சுதந்திரமாக பறந்து திரிய வேண்டியது இந்த பறவைகள்லாம். அது இருக்கட்டும், இதோ பார்த்து தெனாலிராமா, இந்த கிளி கடவுள்கிட்ட எத்தனை பக்தியாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு அரசர் கேட்டார். எப்பொழுது பார்த்தாலும் அது கடவுள் நாமத்தையே உச்சரிக்குது, உன்னை போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்தியில் கால் பங்கு கூட உனக்கு கிடையாது, பட்டையாக விபூதி மட்டும் பூசிக்கிட்டா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்டாருங்க. அந்த கிளியோட பெருமையெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே தெனாலிராமனை மட்டம் தட்டி பேசினார் அரசர். அதற்குள்ள அரசியும் அங்கே வந்துட்டாங்க. நம்ம கிளியோட பக்தியை பற்றி தெனாலிராமன் கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், அதை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மன்னரும் சொன்னாருங்க. அதுக்குள்ள அந்த கிளியும் ரங்கா ரங்கா, ராமா ராமா, சிவ சிவா அப்படின்னு சொல்லிச்சுங்க. கேட்டாயா, இப்போ பாரு எங்கள் கிளி கடவுள் மேலே எத்தனை பக்தி வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசனும் அரசியும் தெனாலிராமன் கிட்ட கிளிக்காக ரொம்பவே பெருமையாக பேசினாங்க. அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொன்னார். என்ன இப்படி சொல்கிறானே இவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஏதோ நீங்கள் தர இனிப்பான பழங்களுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் சொல்லி கொடுத்தது போல் அப்படியே சொல்லுது ஒழிய உண்மையில் அதுக்கு பக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு அடித்து பேசினார் தெனாலிராமன். அப்படியெல்லாம் சொல்லாத தெனாலிராமா, இப்போது காது பட கேட்டு நீ அப்படி சொல்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கடவுள் நாமம் தான், நீ ஏன் நேரில் கேட்டு கூட இப்படி சொல்கிறியே, உனக்கு ஆச்சரியமாக இருக்கா, ஏன் இப்படி மறுத்து பேசுகிற அப்படின்னு சொல்லி கோவமாகவே கேட்டார் அரசர். அவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சிட்டீங்களே நீங்கள், இப்போ நான் நிரூபிக்கிறேன் பாருங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டு இருந்த ஒரு பூனையை பிடிச்சி அந்த கிளியோட கூண்டு கிட்ட கொண்டு போனாருங்க. அவ்வளவுதான், அந்த கிளி படப்படன்னு ரெக்கைகளை அடிச்சுட்டு கொண்டுது கீச்சுன்னு அலற தொடங்கிச்சு. அரசனும் அரசியும் அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது அந்த கிளி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொன்னாருங்க. இப்போ போய் அந்த கிளி எப்படி சொல்லுமா, ரங்கா ரங்கா அப்படின்னு அரசி சொன்னாங்க. ராமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு அரசனும் சொன்னாருங்க. 2த்தையும் திரும்ப திரும்ப கடவுள் நாமங்களை சொல்லி காட்டிட்டாங்க. பிரயோஜனமே இல்லைங்க. ஆனால் அந்த செல்ல கிளியோ தன்னை பார்த்தா பூனை பார்த்தோன்னே கீச்சுன்னு பெருங்குள் எடுத்து கத்தியது. அப்பொழுதுதான் அரசனுக்கும் அரசிக்கும் ஒருவாறு புரிய ஆரம்பிச்சதுங்க. சரிதான் தெனாலிராமா, நீ சொன்னதும் சரிதான், அப்பேற்பட்ட கிளி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டை திறந்து விட்டார் தெனாலிராமன். கிளியும் ஜிவ்வுன்னு பறந்து மேலே போச்சு. பூனையும் ஏமாந்து ஓடி போச்சு. அதுவும் சரிதான் அப்படின்னு நினச்சிட்டு தெனாலிராமன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.